ஹலோ எல்லாருக்கும் வெல்கம். நாம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப ஃபேசினேட்டிங் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதோட பேரு ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். சரி வாங்க நிறைய டாபிக் உள்ள போவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் ஃபார்முலா தான் இருக்கு, CONH3 4Cl2+. ஆனா இந்த ஒரே ஃபார்முலால இருந்து நம்மளால ரெண்டு வேற வேற காம்பவுண்ட்ஸா உருவாக்க முடியுது. ஒன்று ரெட் கலர்ல இருக்கு, இன்னொன்று கிரீன் கலர்ல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? எக்ஸாக்டா சேம் ஃபார்முலா, ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கம்ப்ளீட்டா வேற. இது ஒரு கெமிக்கல் மிஸ்ட்ரி மாதிரி இல்லையே. இந்த கெமிக்கல் மிஸ்ட்ரியை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். இந்த கான்செப்டுக்கு என்ன பேரு, அது எப்படி ஒரே ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல இருந்து இப்படி வேற வேற ரிசல்ட்ஸை கொடுக்குதுன்னு ஆராய போறோம். நம்ம பசிலுக்கு பதில் ஒரே ஒரு பவர்ஃபுல் ஐடியால தான் இருக்கு. அந்த ஐடியாவோட பேரு ஐசோமெரிசம். இந்த ஒரே வார்த்தை தான் நம்ம ரெட் அண்ட் கிரீன் காம்பவுண்ட்ஸோட சீக்ரெட்டா வச்சிருக்கு. அண்ட் இது கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான கான்செப்ட். அப்போ ஐசோமெரிசம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா அது ஒரே விஷயம்தான், அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொரு பீஸும் எப்படி ஒன்னா சேர்த்து வைக்கப்படுதுங்கிறது தான் எல்லாமே. வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐசோமர்ஸ்னா அப்படிப்பட்ட காம்பவுண்ட்ஸ் எதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சேமா இருக்கும். ஏதாவது ஒவ்வொரு ஆட்டமோட கவுண்ட்டும் ஐடென்டிக்கலா இருக்கும். ஆனா அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இன் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஒரே பார்ட்ஸ் ஆனா வேற வேற ஸ்ட்ரக்சர்ல அசெம்பிள் பண்ணிருக்க மாதிரி. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு அனாலஜி யூஸ் பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ரூம்ல ஃபர்னிச்சர் அரேஞ்ச் பண்றீங்க. உங்ககிட்ட 4 ரெட் சேர்ஸும் 2 ப்ளூ சேர்ஸும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்க மாலிகுலர் ஃபார்முலா. நீங்க அந்த 2 ப்ளூ சேர்ஸையும் பக்கத்துல வைக்கலாம். அப்ப அந்த ரூம் ஒரு மாதிரி இருக்கும். இல்லனா அதே 2 ப்ளூ சேர்ஸையும் ரூமோட ஆப்போசிட் சைட்ஸ்ல வைக்கலாம். இப்ப அந்த ரூமோட லுக் அண்ட் ஃபீலே வேற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? ஃபர்னிச்சர் ஒண்ணுதான், ஆனா லே அவுட் மாத்துறதுனால எல்லாமே மாறிடுச்சே. இதுதான் ஐசோமெரிசம். ஓகே, இப்போ அந்த ஃபர்னிச்சர் அனாலஜியை எடுத்துட்டு நம்ம ஒரிஜினல் மிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அந்த ரெட் அண்ட் கிரீன் காம்பவுண்ட் சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம்ங்கிற விஷயம் மூலியமா உருவாகுதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம மிஸ்ட்ரி காம்பவுண்டை ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணலாம். இது அரேஞ்ச்மெண்ட்ல அந்த கிரிட்டிக்கலான டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னு தெளிவா காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சென்ட்ரல் கோபால்ட் அயான் CO3+ இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் அதை சுத்தி 4 அமோனியா யானி NH3 லிகேண்ட்ஸா வைக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட 2 குளோரைட்ஸ் Cl- லிகேண்ட்ஸ் மீதி இருக்கு. கேள்வி என்னன்னா, இந்த 2 குளோரைட்ஸையும் நாம எங்க ப்ளீஸ் பண்ண போறோம்? இதுதான் இங்க க்ரூஷியல் பாயிண்ட். அந்த 2 குளோரைட் லிகெண்ட்ஸும் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் பக்கத்துல வைக்கலாம். நீங்க அதை நேபர்ஸ்னு கூட நினைச்சுக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் சிஸ் ஐசோமர். சிஸ் ஆனா அந்த சேம் சைடு இல்லைனா அட்ஜசென்ட்னு அர்த்தம். என்ன கெஸ் பண்ணுங்க, எப்போவெல்லாம் நாம அந்த 2 குளோரைட்ஸையும் சிஸ் பொசிஷன்ல யானி பக்கத்துல வைக்கிறோமோ அப்போ நமக்கு கிடைக்கிறது த ரெட் காம்பவுண்ட். இப்போ நம்ம மிஸ்ட்ரி பாதி சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஷன் 2, நாம அந்த 2 குளோரைட் லிகன்ஸையும் ஆப்போசிட் ஈச் அதர் ஒன்னுக்கொன்னு எதிரெதிரா வைக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு தான் டிரான்ஸ் ஐசோமர். டிரான்ஸ்னா அக்ராஸ் இல்லனா ஆப்போசிட்னு அர்த்தம். நாம எப்போ அந்த 2 குளோரைட்ஸையும் டிரான்ஸ்பொசிஷன்ல வைக்கிறோமோ அப்போ நமக்கு கிடைக்கிறது கிரீன் காம்பவுண்ட். ஸோ பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஒன்று தான், CONH3 4Cl2+. ஆனா அதே ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தினதுனால நமக்கு வேற வேற கலர்ல 2 காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. மிஸ்ட்ரி சால்வ்ட். ஓகே, ஸோ ஒரு கலர் டிஃபரன்ஸுங்கிறது இன்ட்ரெஸ்டிங் தான், புரியுது. ஆனா இது சும்மா ஒரு ஃபன் கெமிக்கல் கியூரியாசிட்டி மட்டுமா, இல்லை இந்த சின்ன அரேஞ்ச்மெண்ட் டிஃபரன்ஸ்க்கு ரியல் வேர்ல்ட்ல பெரிய இம்பாக்ட் இருக்கா? இந்த கேள்விதான் நாம உண்மையாவே கேட்கணும். ஒரு சின்ன அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் டிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்க்கு வெளியே உண்மையாவே முக்கியமா? பதில் உங்களுக்கு ஆச்சரியம் தரலாம். வாங்க இந்த பவர்ஃபுல் எக்ஸாம்பிள பார்ப்போம். இங்க 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கு, சிஸ்பிளாட்டின் அண்ட் டிரான்ஸ்பிளாட்டின். ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எக்ஸாக்டா சேம் தான், ஆனா அரேஞ்ச்மெண்ட் வேற. சிஸ்பிளாட்டின்ல குளோரைட் லிகெண்ட்ஸ் சிஸ் பொசிஷன்ல பக்கத்துல இருக்கு. டிரான்ஸ்பிளாட்டின்ல அது டிரான்ஸ் பொசிஷன்ல ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ எஃபெக்டை பாருங்க. சிஸ்பிளாட்டின் ஒரு எஃபெக்டிவான நிறைய யூஸ் பண்ற ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக். ஆனா டிரான்ஸ்பிளாட்டின் அது கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவ், சில சமயம் டாக்ஸிக் கூட. ஸோ இங்கே ஆழமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸில் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது ஒரு உயிர் காக்கிற மருந்துக்கும் ஒரு யூஸே இல்லாத காம்பவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம். இட்ஸ் லிட்டரலி த டிஃப்ரென்ஸ். எல்லாமே 3D ஸ்பேஸில் நடக்கிற ஒரு சின்ன மாத்திரம் தான். இதுதான் ஐசோமெரிசமை புரிஞ்சுக்கிறதோட பவர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். நீங்க உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, த கோர் ஐடியா. ஐசோமர்ஸ்க்கு சேம் ஃபார்முலா ஆனா டிஃப்ரெண்ட் 3D அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 2,
த மென்டல் பிக்சர். சிம்பிளா சொன்னா சிஸ்னா நேபர்ஸ், ட்ரான்ஸ்னா ஆப்போசிட். அண்ட் 3 த கீ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். சிஸ்பிளாட்டின் ஒரு லைஃப் சேவிங் ட்ரக், ஆனா அதோட ட்ரான்ஸ் ஐசோமர் அந்த மாதிரி கிடையாது. கவனமா கேளுங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா the core idea of isomerism, the mental picture of cis and trans and the real world example of cisplatin. நான் கேரண்டி பண்றேன் இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். இதை கான்ஃபிடென்ட்டா புரிஞ்சுக்கிறதுக்கான டூல்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.